ஆடிப்பெருக்கு நம்மளுக்கு எந்த கிழமையில வந்தாலும் அன்னைக்கு தாராளமா தாலி கயிறு மாத்தலாம். ஆடிப்பெருக்கில் காலை 7:45 மணி முதல் 8:45 மணிக்குள் தாலி கயிறு மாற்றிக் கொள்ளுங்கள். அன்று புதுமண தம்பதிகள் மட்டுமல்லாத அனைத்து சுமங்கலி பெண்களும் தாலி கயிறு மாற்றிக்கொண்டால் கணவனின் ஆயுள் அதிகரிக்கும். பழைய தாலி கயிறை மாத்துறீங்க அப்படின்னா உங்க கழுத்துல ஒரு மஞ்சள் கயிறை கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த தாலியை எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சு பூஜையில எடுத்து வைங்க. கர்ப்பிணி பெண்கள் தாலி கயிறு மாற்றக்கூடாது. அதே போல தாலி கயிறு மாற்றும் போது யாரும் பாதியில எழுந்திருக்க கூடாது. அதனால என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஒரு தாம்பாளத்துல எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துக்கோங்க. ஆடிப்பெருக்கு நல்ல நேரத்துல பிள்ளையார் மஞ்சள்ல பிடிச்சு வச்சு பூஜை செஞ்சு தாலி கயிறை மாற்ற தொடங்கணும். பெண்கள் தாலி கயிறு மாற்றும் போது கிழக்கு நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள். சுமங்கலி பெண்களோ மாமியாரோ அம்மாவோ கணவரோ வீட்டில் இருக்கும் போதுதான் தாலி கயிற்றை மாற்ற வேண்டும். அம்பாளுக்கு மனதார பூஜைகள் செய்து சர்க்கரை பொங்கலோ அல்லது பாயசமோ நைவேத்தியமாக படைக்க வேண்டும். அம்பாள் பாதத்தில் இருக்கும் கயிறை கணவன் எடுத்து மனைவிக்கு கட்டிவிட வேண்டும். பிறகு பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும்.